على الفلاح حي على الفلاح الله أكبر الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام. இவ்வுலகை படைத்து பழிபாடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் உலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபீன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ் எதை எடுத்து நடக்குமாறு கூறுள்ளானோ அதை எடுத்து நடந்தும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை செய்ய வேண்டாம் என்று தடுத்து விலக்கியுள்ளானோ அப்படியாப்பட்ட அல்லாஹுடைய விலக்கல்களை விட்டும் தவிர்த்திருக்கும் படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு உலக வாழ்க்கை என்று நிர்ணயிச்சிருக்கிறது மிகவுமே குறைவான காலம். நானும் நீங்களும் எத்தனையோ ஜனாசாவுக்கு போயிட்டு இது மௌத்தா போற வயசாண்டு கூட யோசிச்சிருக்கிறோம். சென்ற மாசம் நான் 3 ஜனாசாக்கள்ல கலந்து கொண்டேன். ஒரு ஜனாசாவினுடைய வயசு 28, இன்னொரு ஜனாசாவுடைய வயசு 30 சொச்சம், இன்னொரு ஜனாசாவுடைய வயசு 40 வயசு. அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதர்களுக்கு உலகத்துல நிர்ணயிச்ச துன்யாவுடைய லைஃப், துன்யாவுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். அந்த மனிதன் செலவில் 50 அடையலாம், இன்னும் எம்மில் சிலர் 60 அடையலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 70க்கு மேல நிறைய பேர் வாழ மாட்டாங்க சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக வாழ்க்கை என்று துன்யாவுடைய லைஃப் என்று அல்லாஹ் நிர்ணயிச்சுக்கிறது இவ்வளவுதான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் 4 கட்டங்களை வைக்கிறான். முதலாவது கட்டம் பத்னுல் தாயுடைய வயிற்று. தாயுடைய வயிற்று அல்லாஹ் மேக்சிமம் 8 மாசம் 9 மாசம் இவ்வளவுதான் ஒரு தாயுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய காலம். அன்பானவர்களே, என்றைக்கு தாயுடைய வயிற்றிலிருந்து அந்த புள்ள வெளியே வாராரோ அந்த புள்ள அந்த நேரத்திலிருந்து மலக்குல் மௌத்த கண்டு அவருடைய உயிர் பிரிய காட்டும் அந்த மனிதனுடைய 2வது கட்டம். அதுக்கு சொல்றது தாருல் கிஃபாஹ், தாருல் அமல். அதுதான் அமல் செய்யக்கூடிய காலம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது ஒரு மனிதனுக்கு வச்சுக்கிறது இந்த துன்யாவுடைய வாழ்க்கை. இது தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்ததிலிருந்து அந்த மனிதனுடைய ரூஹ் பிரிய வரைக்கும் உள்ளது. 3வது கட்டம் தாருல் பர்ஸக். தாருல் பர்ஸக் என்று சொல்றது
என்றைக்கு அந்த மனிதன் இந்த உலகத்தொட்டு பிரிஞ்சு மலக்குல் மௌத் அவருடைய ரூஹ் எடுக்கிறாரோ, அந்த ரூஹ் எடுத்ததுக்கு பின்னால அந்த மனிதனை அந்த ரூஹோட கொண்டு போயிட்டு கபூர்ல வைக்கப்படும். கபருடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிற நாள்ல இருந்து அல்லாஹு ஆலம், அல்லாஹ் எப்ப நாடுறானோ இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு சூர ஊதி கியாமத்தை உண்டாக்குங்க என்று சொல்லும் வரைக்கும் உள்ள காலம் தாருல் பர்ஸஹ். அன்பானவர்களே, முதலாவது கட்டம் வெறுமனே மாசங்கள் தான். இரண்டாவது கட்டம் வெறுமனே 50, 60, 70 வருஷங்கள் தான். மூணாவது கட்டம் அல்லாஹு ஆலம் இன்று வரைக்கும் 5000 வருஷம் கூட அந்த கபருடைய வாழ்க்கையில வாழக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்றைக்கு நான் மௌத்தா போனா நாளைக்கு என்னைய கொண்டு போய் இந்த கபூர்ல வச்ச அன்பானவர்களே, அல்லாஹ் எப்ப கியாமத்தை உண்டாக்குறானோ அது வரைக்கும் எவ்வளவு 1000 வருஷங்கள் கூட இருக்கலாம். அது 10,000மோ 20,000மோ 50,000மோ, அல்லாஹு ஆலம். அந்த மனிதன் அந்த இடத்துல வாழ வேண்டியது வரும். கடைசி தான் தாருல் ஜஸா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துனியால வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கு கூலி கொடுக்கக்கூடிய அந்த டைம் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர ஊதி எப்ப கியாமத்துக்கு உண்டாக்குறாங்களோ அன்றையிலிருந்து அந்த வாழ்க்கையினுடைய முடிவு லா நிஹாயத லஹு, அதுக்கு எண்டே இல்ல, அதுக்கு ஒரு முடிவு ஒன்றே இல்ல. அல்லாஹ் நிரந்தரமாக அல்லாஹ் அப்படியே ஆக்கி வச்சிருவான். கண்ணியமானவர்களே, நாங்க எல்லாரும் இந்த இடத்துல 2வது கட்டத்தில் இருக்கிறோம். ஏண்டேம் உங்களுடையும் 3வது 4வது இந்த 2 கட்டத்தினுடைய முடிவு நானும் நீங்களும் இன்றைக்கு துனியால வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை வச்சுதான் அமைய போகும். ஏண்டேம் உங்களுடைய கபர் ஒன்றோ சொர்க்கத்தின் ஒரு பூஞ்சோலையாக மாறும், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லது நரக படுகொலியாக மாறிவிடும். ஏண்டேம் உங்களுடைய நிலைமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், கியாமத்தை உண்டாக்கி நாங்க எல்லாரும் மஹ்ஷர்ல எத்தனை கோடி மக்கள் ஒன்று சேருவோம் ஆகக்கூடிய அந்த நாளைக்கு தானே, அந்த நாளோட லென்த் இன்றைக்கு ஒரு நாள் நாங்க 24 ஹவர் எங்களோட உலக காலப்படி நான் பார்க்கலாம் தானே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு நாள் தான் அளவு எப்படி இருக்கும் தெரியுமா? மிக்தாருஹு 50,000 சனா, 50 வருஷத்துக்கு சமம் என்றாங்க. துனியாட லைஃப்ல 50 வருஷத்துக்கு சமம் நாளைக்கு நாங்க சந்திக்கக்கூடிய ஒரு நாள் சகோதரர்கள். துனியால எல்லாத்தையும் எங்களுக்கு அவசரமா செய்யற மாதிரி அங்க எல்லாமே எங்களுக்கு அவசரமாக செய்ய முடியாது. அதனால சகோதரர்களே, உலகத்துல நாங்க எப்படி வாழ்ந்தோமோ இல்லையோ, நாளைக்கு என்ன மௌத்த மட்டும் நான் மறந்துடக்கூடாது. நான் சந்திக்கிற கபருடைய வாழ்க்கை இதை மறந்துடக்கூடாது. ஏன் தெரியுமா? அந்த கபரு சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாறுறது இந்த மனுஷன் துனியால வாழ்ந்ததை வச்சுட்டான், வேற ஒன்றும் இல்லை. அவர் எப்படி வாழ்ந்தாரு, அவருடைய வாழ்க்கையை வச்சுட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மனிதனை கொண்டு போய் கபர்ல வச்சதுக்கு போறோம், இன்னலில் கபர் பகதத்தன் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபர் அல்லாஹ் எப்படி படைச்சிக்கிறாங்க, கபருடைய டிஃபால்ட் எப்படின்னா, யாரை வச்சாலும் அந்த கபர் நெருக்கும், யாரை வச்சாலும் நெருக்கும். கபருடைய நெருக்கடியில ஒருத்தருக்கும் தப்ப முடியாது. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஆனால் அந்த நெருக்கிக்கு தானே இந்த நெருக்கம் வரும் பொழுது சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் அந்த மனிதன் பேணி பாதுகாத்து செஞ்சு வந்த சில அமல்களுக்கு தானே இந்த அமல்கள் கபருடைய நெருக்கடியிலிருந்து மனுஷனை பாதுகாக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மனிதனுடைய தலைப்பகுதியால கபரு வேதனை செய்ய வரும் பொழுது அந்த மனிதன் உலகத்துல பேணி பாதுகாத்து தொழுது வந்த தொழுக முன்னால சொல்லுமா, மா கிபலி மதுஹலுன், என்னைய தாண்டி முன்னுக்கு போவேல. அவங்களுக்கு ஒரு பேணி பாதுகாத்து தொழுந்து வந்திருக்கிறார், இவருடைய தொழுகை எனக்கு தைக்குது, என்னைய தாண்டி உங்களுக்கு போவேலா. வலது பக்கத்தால வேதனை வரும் பொழுது அந்த மனிதனுடைய நோம்பு சொல்லுமா, மாக்கிபலி மதுஹலுன். இடது பக்கத்தால வரும் பொழுது அந்த மனிதனுடைய ஜகாத் சொல்லுமா, மாக்கிபலி மதுஹலுன். கால் பகுதியால கீழ் பகுதியால வேதனை வரும் பொழுது அந்த மனிதனுடைய நல்ல அமல்கள், சதக்காக்கள், அந்த மனிதன் உறவு முறைகளை சேர்ந்து நடந்த இந்த விஷயங்கள், இதெல்லாம் அந்த மனிதனுடைய கால் பகுதியால சொல்லுமாம், மா கிபலி மதுஹலுன். ஒரு ரிவாயத்துல வருவது, அந்த மனிதன் உலகத்துல பேணி பாதுகாத்து ஓதி வந்த குர்ஆனுக்கு தான் குர்ஆன். இந்த குர்ஆன் நினைச்ச மாதிரி புறக்கணிக்கப்படுவது இன்னைக்கு. குர்ஆன் ஓதின காலமே நிறையாவது நிறுத்திக்கிறான். குர்ஆனை தொட்டு எத்தனையோ நாள் டிவி டெய்லி பாக்குறாரு, போன் டெய்லி பாக்குறாரு, நியூஸ் பேப்பர் டெய்லி வாசிக்கிறாரு. குர்ஆன் எடுத்து அவருக்கு ஓத நேரம் இல்ல. பள்ளிகள்ல குர்ஆன் தூசி பிடிச்சு போயிட்டு பள்ளிகள்ல அதை எடுத்து ஓதுறதுக்கு ஆட்கள் இல்லையே. குர்ஆன் பள்ளி நிர்வாகத்துக்கு கம்ப்ளைண்ட் வரணும், நீங்க வச்சுக்கிற யாசின் போதா, பள்ளியில உங்களோட வச்சுக்கிற குர்ஆன்கள் போதா, இன்னும் குர்ஆன் நிறைய நீங்க வைக்கணும். ஆட்கள் எல்லாம் வந்து ஓதுறாங்க, வச்சுக்கிற குர்ஆன் போதா, இன்னும் குர்ஆனை ஸ்டாப் பண்ணுங்க.
அன்பானவர்களே, இன்னைக்கு வச்ச குரான் பாட்டுல அப்படி பள்ளி வெள்ள கொஞ்சம் நேரம் இல்லை எங்களுக்கு வந்து குரான் ஓதும். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த குரான் தானே ஓதுற குரான் கபர்ல ஷஃபீ, இந்த மனிதனுக்கு பரிந்துரை கூடிய ஒன்றாக இருக்கும். ஒரு ரிவாயத்துல வருது, ஒரு பறவைட தோற்றத்துல வந்து அந்த குரான் அந்த மனிதன் நெஞ்சில் அப்படியே அமர்ந்து கொள்ளும். சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அந்த மனிதன் விட்டு போவாதாம் குரான். என்ன சல்லி சகோதரர்களே, இன்னைக்கு சல்லி சல்லின்னு சாவோம். இன்றைக்கு துன்யாண்டு தொழுகையும் இல்லாம, நேரமும் இல்லாம, அமலும் இல்லாம, ஹராம் ஹலாலும் விளங்காம, சல்லிக்காக வேண்டி எதையும் செய்ய தயாராகிறார், துன்யாவுக்காக வேண்டி எதையும் செய்ய தயாராகிறார். அந்த மனிதனுக்கு கபூர்ல உதவக்கூடியது அன்பானவர்களை இதை மறந்துடக்கூடாது. ஏண்ட கபூர் துன்யால வாழ்ந்துட்டு போன 50 வருஷம் பின்னால எத்தனையோ 1000 வருஷம் சந்திக்கிறாங்க. நாங்க எல்லாம் கணக்கு படிச்சவங்க தானே, கணக்கு போட்டு பார்ப்போமே. 50 வருஷம் 60 வருஷத்துக்கு பொறுமதியா பின்னால நாங்க சந்திக்கக்கூடிய இத்தனை 1000 வருஷங்கள் இது பொறுமதியான கணக்கு போட்டு பார்ப்போம். நாங்க கணக்கு தெரியாதவங்க இல்லை. எப்படி சகோதரர்கள் எங்களுக்கு அதை மறந்து வாழும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல ஃபஜ்ருடைய தொழுகைக்கு சில மனிதர்கள் வருவாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த மனிதனுடைய 2 காலும் ஓடம் நடக்க முடியாது. ஆனா ஃபஜ்ருக்கு நாங்க சில சகோதரர்களை பார்ப்போம், 2 பேருடைய தோல்ல இப்படி கையை போட்டு கொண்டு கால் பூமியில தேய்ப்பட்ட நிலைமையில ஃபஜ்ருடைய தொழுகை மிஸ் ஆகாம பள்ளிக்கு வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி இருந்தாங்க. சில சஹாபாக்கள்ல சிலர் இருந்தாங்க முனாஃபிக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் இவங்க முனாஃபிக்கள், இஸ்லாத்தோட இருப்பாங்க, முஸ்லிம்களோட இருப்பாங்க. ஆனா மனசுல நிஃபாக் தன்மைக்கு, முனாஃபிக் தன்மைக்கு, இஸ்லாத்தை அழிக்கணும் என்ற நியத்து தன்மைக்கு, ஆனா பார்த்தா முஸ்லிம்கள் மாதிரி இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி சில ஆட்களை ஃபஜ்ர் தொழுந்ததோட கேட்பாங்களாம், அஷாஹிதுன் ஃபுலானுன், அஷாஹிதுன் ஃபுலானுன், இன்றைக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கு இந்நாள் வந்திருக்கிறாரா, இந்நாள் வந்திருக்கிறாரா? யார நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக் என்று நினைச்சு கேட்பாங்களோ அந்த ஆட்கள் ஃபஜ்ருக்கு வந்திக்க மாட்டாங்க. அதுக்கு பின்னால சஹாபாக்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்ன அஸ்கலஸ் ஸலாத்தி அலல் முனாஃபிகீன், சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முனாஃபிகீன்களுக்கு ஆக கஷ்டமான தொழுகை என்ன தெரியுமா? ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும். ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும். சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களுக்கு எந்த நிலைமை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், கால் உடைஞ்சி நடக்கலாத ஒரு நிலைமை வந்தாலும் கூட ஃபஜ்ருக்கு தவறாம நாங்க பள்ளிக்கு வருவோம். காரணம் என்ன தெரியுமா? பள்ளிக்கு வராட்டி எங்களுடைய உள்ளத்துல ஒரு பயம் வந்துடும், நானும் ஒரு முனாஃபிகா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவே ஒரு முனாஃபிகா இடம் போட்டுருவாங்களா என்ற பயத்துக்காக வேண்டி ஃபஜ்ர தவறாம நாங்க பள்ளியில தொழக்கூடியவர்களாக இருக்கும். அன்பானவர்கள், உலகத்துல வாழ்ற இந்த கொஞ்ச காலம், ஒரு நாளைக்கு நாங்க தொழுற 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூடிய ஒரு தொழுகை, இந்த தொழுகை தான் என்னைய மூலம் கபூர்ல இருந்து பாதுகாக்கும் சகோதரர். இன்னைக்கு ஃபஜ்ருடைய நிலைமைகள் என்ன? எங்களோட மஹல்லாக்கள் அட்டனுக்கு போற வகுதியில வட்டவலன்னு ஒரு ஊர் இருக்குது. அன்பானவர்களை, நாங்க அங்க ஃபஜ்ர் தொலை போடும். அந்த பள்ளியில ஒரு சகோதரரை காட்டி சொன்னாங்க, இவருடைய ஊடு மலைக்கு மேலே சரியான பூதலங்கள், மலைகள்ல தான் ஊடிக்கு மால்கள் ஒசரம் தூரம் நிறைய நடந்து வரணும் சொன்னாங்க. அவருடைய வீட்டுல இருந்து பள்ளிக்கு ஒரு கைனா நடந்து வர 45 நிமிஷம் பிடிக்கணும், 45 மினிட்ஸ். கையில ஒரு கம்பு எடுப்பாரோ, இன்னொரு கையில ஒரு டார்ச் எடுத்துக் கொள்வாரு, இருட்டு டார்ச் அடிச்சு கொண்டு கம்பு எடுப்பாரு. சில மிருகங்கள் காட்டுல, சில மிருகங்களால தாக்குதல் ஏற்பாடு சான்ஸ் இருக்குது, அதனால ஒரு கம்பு வச்சுக்கொண்டு தவறாம பள்ளிக்கு வருவார். ஒரு கைனா நடந்து வர 45 நிமிஷம். எங்களோட மஹல்லால பெரும்பாலும் முதலாவது பள்ளிக்கு வந்து திறக்கிறது இந்த மனுஷன் தான். அல்லாஹ் கிட்ட நானும் நீங்கள் என்ன பதில் சொல்ல போறோம்? இன்னைக்கு ஒரு பள்ளியில சொல்ற பாங்கு சத்தம் இல்ல, சில ஆட்கள் வீட்டுல 2 பள்ளியில பாங்கு சொல்ற சத்தம் கேட்குது, 3 பள்ளியில அசான் சத்தம் கேட்கக்கூடிய வீடுகள் எங்க ஏரியாக்கள் அமைஞ்சிருக்கு. இவ்வளவு அசான் சத்தத்தை கேட்டு நானும் நீங்களும் பள்ளிக்கு வராட்டி சகோதரர்களே, நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோமா இதை பத்தி அல்லாஹ் கேட்க மாட்டான், ஃபஜ்ர் தொழாட்டி சுபூக்கு பள்ளிக்கு வராட்டி இதை பத்தி நாளைக்கு எங்கள்கிட்ட கபூர்ல கேள்வி கணக்கெல்லாம் ஈக்காது, அல்லாஹ் நாளைக்கு கேள்வி கணக்கு கேட்க மாட்டான், என்ன கபூர் என்ன நெருக்கும். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மையத்தை நீங்க அடக்குறீங்க தானே, அடக்கிட்டு நீங்க வாரத்துக்கு இடையில அந்த மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னால எப்படி ரூஹ் உடம்புல இருந்துச்சோ அதே மாதிரி கபூர்ல ரூஹ் கொடுத்து எழுப்பாட்டு உட்கார வைக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அந்த கபரை அடக்கிட்டு அங்க நீங்க துஆ செஞ்சுட்டு நடந்து போறவங்க செருப்பு சத்தமும் அவரே கேட்கும் கபருல. ஆனா கபர்ல இருந்து அவருக்கு வெளியே வர முடியாது. ஒரு நாளைக்கு முன்னால மௌத்தா முந்து எப்படி உசுரோடு இருந்தாரோ
இதே நிலைமையில அவருடைய ரூஹ் உடம்புல கொடுத்து அந்த மனிதனை அந்த முன்கர் நக்கீர் எழுப்பாட்டி வைப்பாங்க. நானும் நீங்களும் இதை சந்திக்கணும், நாளைக்கு செலவுங்க. அன்பானவர்களே, எம்மில் சிலருக்கு இந்த நோன்பு இல்ல, நாங்க நோன்புக்கு முந்தி கபூர்ல நாங்க அல்லாஹ் எங்களுடைய நிலைமைகள் அப்படித்தான் வச்சிருக்கிறான். முன்கர் நக்கீர சொன்னாங்க, அவன் மனிதர்களும் இல்ல மிருகங்களும் இல்ல, அல்லாஹ்வால படைக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான படைப்பு. அந்த முன்கர் நக்கீர கண்ணால பாக்குறதே அந்த மனிதனுக்கு ஒரு பெரிய வேதனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அவனோட ஒரு பேச்சு, வாயான ஒரு பேச்சு பேசுறது, இடி முழக்கிற சத்தம் எப்படி உங்களுக்கு கேட்குதோ அந்த மாதிரி கேட்கும். நான் கபூர் இன்னைக்கு நாங்க இதை மறந்து போட்டு ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு ஆட்கள் இல்ல, தொழுகைகள் அசான் சொல்லப்படுவது, ரோட்ல முன்னாடி பார்த்து நடந்து போறாரு, பாங்கு சத்தம் கேட்குது, முஅஸ்ஸின் அசான் சொல்றாரு. அன்பானவர்களே, ஒரு மனிதன் அசான புறக்கணிக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியுமா? ஒரு மனிதன் அசான புறக்கணிக்கிறார். அந்த முஅஸ்ஸின் சொல்றாரு, தொழுகைக்கு வாங்க, தொழுகை டைம் சரி வாங்க, அல்லாஹ்வோட வெற்றியை துன்யால மாத்துறான், இதுளுக்கு தான் வச்சுக்கிறாரு வாங்க. இந்த மனிதன் வராம புறக்கணிக்கிறாருன்னா அவர் சொல்லாம என்ன சொல்றாரு தெரியுமா? யா அல்லாஹ், நீ சொன்ன நேரத்துல நான் தொழ மாட்டேன், எனக்கு எப்ப நேரம் கிடைக்குது அப்பதான் நான் தொழுவேன். எவ்வளவு பயங்கரம் சகோதரர்கள். பாங்க சொல்லப்படுவது, ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போவார் இங்க ஒரு வேலைக்கு, அசான் சத்தம் கேட்குது, அவட்ட பாட்டுல பள்ளி முன்னுக்கு அவட்ட வேற என்னமோ தேவைக்கு போறாரு, அசான புறக்கணிக்கிறார். கடைகள்ல வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார், பாங்கு சத்தம் கேட்குது, கேஷியர்ல திரும்புறாரு இல்ல, அவட்ட வியாபாரத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாராரு இல்ல, என்ன சொல்றாரு? யாரெல்லாம் நீ தொலை கூப்பிடுறாய், நீ நினைச்ச நேரத்துக்கு நான் தொலை வர மாட்டேன், எனக்கு நேரம் கிடைக்க போக நான் தொழுறேன், நான் தொழாமிக்க மாட்டேன், ஆனா எனக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்பதான் நான் தொழுவேன். இது பயங்கரம் பாருங்க. அல்லாஹ்வோட சேலஞ்ச் பண்ற மாதிரி, இந்த வியாபாரம் தான் எனக்கு முக்கியம், இந்த கேஷியர் எனக்கு முக்கியம், எனக்கு கிடைக்கிற சல்லு தான் எனக்கு முக்கியம், தொழுகை எனக்கு முக்கியம் இல்ல, தொழுகை நான் பின்னால தொண்டு உண்ட நேரத்துக்கு நான் தொழ மாட்டேன், நான் எந்த நேரத்துக்கு தான் நான் தொழுவேன். ரிவாயத்து வருது, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஒரு தோட்டத்தை விசிட் பண்ண போனாங்களாம். ஈச்சப்பழ தோட்டம் அவருக்கு சொந்தமானது. அதை பார்க்க போயிட்டுக்கிறாங்க. பெய்த்துட்டு திரும்பி வார டைம் மஸ்ஜிது நபவியில அசர் தொழுகை ஜமாத் நடந்து முடிஞ்சிச்சு. அல்லாஹ்வல்ல அசர் அவ்வளவு ஜமாத் மிஸ் ஆயிடுச்சு. உள்ளத்துக்கு வந்த குற்ற உணர்ச்சி எப்படி என்றால், அல்லாஹ்வால கடமையாக்கப்பட்ட ஒரு ஃபர்மான தொழுகை எனக்கு நேரத்துக்கு தொலை கிடைக்கலையா? சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, உஷ்ஹிதுக்கும் அன் ஹாயிதி அலல் மசாகின ஸதகா பிமா ஸனஅ உமர். இந்த உமர் செஞ்ச இந்த வேலைக்காக வேண்டி இந்த துனியால் அல்லாஹ் தந்த இந்த சொத்து எனக்கு வானம், இதை நான் மிஸ்கின்களுக்கு சதக்காவாக கொடுத்துருவேன். இது எனக்கு அல்லாஹ்வுடைய ஒரு தொழுகை மிஸ் பண்ண வச்சுச்சா? எனக்கு நேரத்துக்கு நீ இதை தொலை வைக்கலையா? ஏந்த ஒரு தொழில் துனியால கிடைக்கிற ஒரு லாபம் எனக்கு அசருடைய தொழுகை ஜமாத்தோட தொலை மிஸ் பண்ணிட்டா, எனக்கு இது துனியால வானம், இதை நான் சதக்காவாக கொடுத்துருவேன். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம் எங்கட வெற்றி எங்கட சல்லில, நாங்க செய்யற முயற்சியில, இதுல தான் எங்கட வெற்றி. எத்தனை மையத்துக்கு நானும் நீங்களும் போயிட்டு வந்துட்டோம் சகோதரர்கள். நேத்து கல்யாணத்துல எங்களோட உட்கார்ந்து திண்டவர், நல்லா போன் எடுத்து கடைசியா என்னோட பேசினவர், இவரும் மௌத்தா. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு ஜனாசா 2 ஜனாசா இல்ல, எத்தனையோ ஜனாசாக்கு நாங்க போயிட்டு வந்து பாடம் படிக்காட்டி உலகத்துல எங்களை விட நஷ்டவாளிகள் யாரு இருப்பாங்க? அன்பானவர்களை, மார்க்கம் எங்களை பார்த்து 2 விஷயம் சொல்லுது. முதலாவது நேரத்துக்கு தொழணும், 2வது மஸ்ஜிதுல தொழணும். வீட்டுல தொலைல, எங்களுக்கு வீட்டுல தொலைல 2 காரணமே வீட்டுல தொலை. ஒரு மனிதனுக்கு மரம், கடுமையான நோய், பயங்கரமான நோய், ஏலா, அவருக்கு கஷ்டம். இந்த மனிதனுக்கு அனுமதிக்கு வீட்டுல தொலை. அல்லது ஹவுஸ், பயம், வீட்டுல இருந்து வெளியே வந்தா அவருடைய உயிருக்கு ஒரு ஆபத்து இருக்கு, யாரு சார் அவரை கொன்றுவாங்க, அல்லது ஏதோ அவருக்கு ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி கட்டத்தை அவருக்கு வீட்டு தொழில். இந்த 2 காரணம் தவிர மார்க்கத்துல ஒரு மனிதனுக்கு பள்ளிக்கு வராம வந்து தொழாமைக்கு எக்ஸ்கியூஸ் இல்லை. உங்களோட கடையில முசல்லா கூட்டம் போது தனியா தொழில, நீங்க ஜமாத்தோட தொழணும், நேரத்துக்கு தொழணும், ஜமாத்தோட தொழணும். பெரிய சிறப்பு, இது பெரிய சிறப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் யஅலமுன் நாஸு மா ஃபின் நிதாஇ வஸ்ஸஃபில் அவ்வல். அஸான் சொல்ற சிறப்புக்கு தானே அஸான் சொல்ற சிறப்பு, இதுல சிறப்பும் முன்சஃப்ல இருந்து தொழுகிற சிறப்பு மட்டும் எங்களோட மக்களுக்கு தெரியும் என்று இருந்தால், அந்த முன்சஃப்ல வந்து உட்கார்றதுக்கு துண்டு போட்டு தான் வரணும், துண்டு போட்டு வந்து இடம் பிடிப்பாங்க. இன்னைக்கு கணக்கு இல்ல
சில கட்டங்கள்ல சின்ன புள்ள முன்சாப்ல உட்காந்துக்கிற அவரை விரட்டி அனுப்புறாரு பெண்ணுக்கு போவாங்க. ஏன்னா அந்த புள்ள வந்து உட்கார்ந்துச்சு, ஏன்னா அந்த புள்ள வந்து உட்கார்ந்துச்சு. பெரியவங்க நீங்க வந்து முன்னுக்கு உட்காரல சொல்லி அந்த புள்ள உட்கார்ந்துச்சு. அந்த புள்ளைய ஆர்வம் ஊட்டுங்க. நீங்க சில பழக்கங்கள் பேசிட்டு வந்து முன்சாப்ல சின்ன புள்ள இருந்தா விரட்டி அறிவு பின்னுக்கு போ. அன்பானவர்களே, மஸ்ஜிதுல இருந்து விரட்டுற அந்த புள்ள இன்னும் கொஞ்சம் நாளையில காலில் போயிட்டு நிப்பீங்க போயிட்டு அந்த புள்ளைய பள்ளிகளுக்கு வர சொல்லி அந்த புள்ள வராத. அன்பானவர்களே, முன்சப்ல இடம் கிடைக்கு மிஸ் பண்ண இயலா. முன்சப்ன்றதாக முக்கியம். ஜும்மாவுடைய நேரம், ஜும்மாவுடைய டைம் முன்சப் ஆரம்பிக்குது. இந்த ஹுத்பா நடக்கிற இந்த இடத்துல இருந்து வாரத்தான் முன்சப். கீழே தொழுகிறது முன்சப் இல்லை. சில பள்ளிகளை தொடர்ச்சியா ஏலான் பண்றாங்க, தயவு செய்து கீழே உள்ளவங்க மேல வாங்க. அன்பானவர்களே, நோயாளிகள் இருக்கிறாங்க, அவரால் படியேற முடியாது. அந்த மாதிரி ஆட்கள் கீழே தொழுகிற பிரச்சனை இல்லை. காரணமே இல்லாம சிலவங்க கீழே தான், எப்பயுமே ஜும்மாக்கு கீழே தான், காரணமே இல்லை. பாருங்க பாப்பா, எவ்வளவு பெரிய நன்மையை மிஸ் பண்றாரு. அது பத்தி அவரே கவலை இல்லை. ஒரு நோய் நீக்குது, அவரால் நடந்து வர முடியாது, அவர் ஒரு குற்றம் தேவை, அவர் ஓரமா வீக்க வேண்டிய நிலைமை, மாஷா அல்லாஹ் பிரச்சனை இல்லை. அன்பானவர்களே, நல்ல காரியங்களுக்கு அவசரமாக முன்னுக்கு வரும். அந்த ஹதீஸ்ல அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் யஅலமூன மா ஃபித் தஹ்ஜீர். அத்-தஹ்ஜீர் என்றது அன்பானவர்களே அல் இன்திதாரு இலஸ் ஸலாத், தொழுகையை எதிர்பார்த்து தொழுகை. பாங்கு சத்தத்தை சஃப்ல இருந்து கேட்கிறது. இன்னைக்கு தொழுகை ரெண்டு மாதிரி தொழுகை. சிலர் தொழுவாங்க, ஒரு போன் வந்து பேசிக்கொண்டு இருந்து பேசி இருந்த வார்த்தையில சொல்லுவார், கொஞ்சம் இருங்க இக்காம சொல்லிட்டாங்க, நான் தொழுந்துட்டு வாரேன். அன்பானவர்களே, இப்படி வந்து நாங்க தக்பீரை கட்டினோம்டா, நான் போன்ல என்ன பேசினோம் அந்த சிந்தனை தான் ஃபுல்லா தொழுகையில ஓடும். தொழுகையில குஷுகுது வராது. நான் கடையில அப்படியே உட்கார்ந்து இருக்கிறேன், பாங்கும் சத்தம் சொல்லிட்டாங்க, 10 நிமிஷத்துக்கு இக்காம டைம் சரி இருங்க, குயிக்கா போயிட்டு தொழுந்துட்டு வாரேன் என்று பள்ளிக்கு தொலை வந்தால் அவருக்கு அந்த முழு சிந்தனையும் வியாபாரத்துடைய சிந்தனை தான் தொழுகையில இருக்கு. மார்க்கம் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது எப்படி தெரியுமா? தொழுகைய பாங்கு சத்தத்தை சஃப்ல இருந்து கேட்போம், நேரத்தோட பள்ளிக்கு வரணும். இது பெரிய வீட்டுல இருந்து உது செஞ்சுட்டு வரணும். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த மனிதன் வீட்டுல உது செஞ்சுட்டு பள்ளிக்கு நடந்து வராரோ, நடந்து வாரத்துக்கு பெரிய சிறப்பு இருக்கு. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கானத் குத்வதாஹு இஹ்தாஹுமா தஹுத்து கதீஅத்தன் வல் உக்ரா தர்ஃபஉ தரஜத்தன். சுப்ஹானல்லாஹ். வீட்டுல உது செஞ்சுட்டு உதுவோட பள்ளிக்கு நடந்து வர மனுஷன் நிக்கிறாரு, இவருடைய ஒரு கால் வலது காலை தூக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னிக்கிறானாம், இடது காலை தூக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு தரஜாவை அந்தஸ்து கூட்டுறானாம். சுப்ஹானல்லாஹ். இதுக்கு எங்களுக்கு அதெல்லாம் கணக்கு இல்லை சகோதரர்கள். சின்ன சின்ன விஷயம் அல்லாஹ் அடைகிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள். நாங்க அதை பெருசா கணக்கு எடுக்கிறது. இதுல என்ன நன்மை கிடைக்க போகுது? மௌத்தாவினா இதெல்லாம் எழுதணும். கபருக்கு போனதுக்கு பிறகு சொர்க்கவாசியே கவலைப்படுவாராம், ஒரு சுப்ஹானல்லாஹ் உலகத்துல மிஸ் ஆகிட்டேன். யாரு? அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துள்ளுக்கு போன மனிதனுக்கே கவலை இருக்குமாம், நானா அவன் மிஸ் ஆகிட்டேன். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நல்ல காரியங்களுக்கு முன்னால வரும். துன்யா துன்யா துன்யாண்டு எங்கட போக்கஸ் எங்களைய விட்டு துன்யா. ஹலால உலகத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்ய துன்யா தேவை, அதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் அந்த துன்யா என்னைய ஒரு தொழுகையை தொலை வைக்காம இருக்குதா? அந்த துன்யா என்னைய ஒரு பிரச்சனையில போடுதா? அன்பானவர்களே, அப்படியாக இருக்கும் பொழுது எங்களுடைய நிலைமைகள் மிகவுமே மோசமாக அமையும் என்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வஃபாத் எங்க நடந்துச்சு தெரியுமா? அவருடைய வஃபாத் நடந்துட்டு சுபஹ் தொழுகையில முஸல்லால. சுப்ஹானல்லாஹ். ஹலீஃபா ஃபஜ்ருடைய தொழுகை தக்பீர் கட்டி தொழுகிறாரு. அம்ர் இப்னு மைமூன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் 2வது சஃப்ல இருக்கிற இந்த விஷயம் நடக்கும் பொழுது ஹலீஃபா அவர்கள் தொலை வரும் பொழுது அப்படியே வந்து சஃப்ல நின்று தக்பீரை கட்டி ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுக ஆரம்பிக்கிறாங்க. நீண்ட சம்பவம் எனக்கு சொல்ல நேரம் இல்ல. சொல்றாங்க, ஃபஜ்ருடைய முதலாவது ரக்காத்ல சூரா யூசுப் ஓதிட்டு ருக்குக்கு போயிட்டு அத்திதாலுக்கு போயிட்டு சுஜூதுக்கு போனது தாமதம். சுஜூத்ல இருந்து மிச்ச நேரம் ஹலீஃபா அவர்கள் எலும்பல்ல. எந்த அளவுக்குன்னா பின்னால் இருக்கக்கூடிய ஆட்கள் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. மிச்ச நேரம் ஆகிட்டு ஹலீஃபா அவர்கள் சுஜூதுல இருந்து எலும்பல்ல. திடீர்னு ஒரு சத்தம் தான் எங்களுக்கு கேட்டுச்சு, கத்தலனியல் கல்பு, ஒரு நாய் என்னைய கொண்டுட்டு என்ற ஒரு சத்தம் ஹலீஃபாட்ட இருந்து வெளியாகிச்சு. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அபு லுஆல் மஜூசி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இதுக்கு முன்னால நடந்த ஒரு பிரச்சனையில ஒரு மனஸ்தாபம் வந்ததுனால முடிவெடுத்தாரு, ஹலீஃபாவை நான் கொல்லணும். அதுக்கு ஒரு ஆயுதத்தை 2 தலை வச்சு ஒரு கூர்மையான ஒரு ஆயுதத்தை வச்சு மஸ்மூமானி அந்த 2மே நஞ்சூட்டப்பட்ட நிலைமையில வந்து ஹலீஃபா அவர்கள் சுஜூதுக்கு போக காட்டில் இருந்து அப்படியே முன்கால வந்து பாஞ்சி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கிட்டத்தட்ட 9 குத்துகள், கடைசி குத்து தொப்புளுக்கு கீழே குத்தப்பட்டுச்சு. அவர்கள் சுஜூதுல விழுந்து அப்படியே மேல வானத்தை பார்த்து இருக்கும் பொழுது
தொப்புளுக்கு கீழே மிக பயங்கரமாக குத்தப்பட்டு ரிவாயத்துல வருவது. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஏரியா, அந்த இடமே இரத்தக்கரையாக மாறி இருக்கும் நிலைமையில ஃபஜ்ருடைய தொழுகை ஒரு ரகாத் தான் பூர்த்தியாக்கப்பட்டிருந்துச்சு. பின்னால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தொழுந்து கொண்டிருந்தாங்க. அவருடைய காலை பிடிச்சி சைக்கினை செஞ்சாங்க, முன்னால வந்து ஃபஜ்ருடைய தொழுகையை நீங்க தொழுது. சுப்ஹானல்லாஹ். இவ்வானவர்களே குத்தப்பட்டிருக்கிறார், பயங்கரமாக குத்தப்பட்டிருக்கிறார். இந்த நிலைமையிலையும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தொழுகை மிஸ் பண்ணக்கூடாது, தொழுகையை நீங்க முன்னால வந்து தொழுவீங்க. ரிவாயத்துல வருது, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவசரமாக தொழுகையை முடிச்சுட்டு கலீஃபா அவர்களை பார்த்தா, கலீஃபா அவர்களோட உடம்புல ரூஹ் இருக்குது, ஆனா அவர்களுக்கு பேச்சு மூச்சு இல்ல, அப்படியே மயங்கி விழுந்திருக்கிறாங்க. வயிற்றெல்லாம் குத்தப்பட்டு வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் வெளியே வந்த நிலைமையில அந்த இடமே இரத்தக்கரையாக இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. உடனே நாங்க பக்கத்துல அவருடைய மகன்ட வீடு இருந்துச்சு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு நாங்க ஹலீஃபாவை தூக்கிட்டு போனோம். தூக்கிட்டு போயிட்டு ஹலீஃபா அவர்களை எழுப்பாட்ட பாக்குறோம், அவர்கள் எழும்புறாங்க இல்ல, மிக பயங்கரமாக குத்தப்பட்டிருக்கு. விதாயா நிஹாயால ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்கு சகோதரர்களே. அதுல ஒரு சஹாபி அருவுரை சொன்னாராம், ஹலீஃபா உமர் இப்னு கத்தாபுக்கு தொழுகையுடைய விஷயம் அவருடைய உள்ளத்தை அச்சுறுத்துற மாதிரி எந்த ஒரு விஷயமும் அச்சுறுத்துறது கிடையாது. அதனால நாங்க இவருக்கு தொழுகையை கொஞ்சம் நினைவு காட்டி பார்ப்போம். எழும்புறாரா? சுப்ஹானல்லாஹ். அவர்கள் விழுந்திருந்த அந்த நிலைமையில அவருடைய காதுல போயிட்டு அஸ்ஸலா அஸ்ஸலா அந்த தொழுகை நினைவு காட்டினதும் துடிச்சு கொண்டு எழுப்பினதாக சரித்திரத்துல வருது சகோதரர்கள். உள்ளத்துல தொழுகையோடு இருந்த இன்னைக்கு சிலருக்கு எங்களை தொழுகை சும்மா எக்ஸசைஸ் மேன் ஆகிட்டு ஒன்றும் இல்ல, தொழுகையால அடைஞ்சது ஒன்றும் இல்ல, சும்மா உடம்ப கொஞ்சம் அசைச்சிட்டு வந்திருக்கிறது தான் எங்களை தொழுகையில மிஞ்சிருக்குது. தொழுகையால எங்களுக்கு வேற ஒன்றும் இல்ல சகோதரர்களே. அன்பானவர்களை, எழுப்பினதும் ரிவாயத்துல வருவது. எழுப்பினத்தோட முதலாவது கேட்டது எனக்கு என்ன நடந்துச்சு, என்ன நிலைமை என்ன, என்னை யாரு குத்தினது இல்ல சகோதரர்களே. முதலாவது கேட்டது அசல்லன்னாஸ், மக்கள் தொழுகை தொழுது முடிச்சாங்களான்னு தான் கேட்டாங்க. ஃபஜ்ருடைய தொழுகை கம்ப்ளீட் பண்ணினாங்களான்னு கேட்டாங்க. அன்பானவர்களே, மகனை பார்த்து சொன்னாங்க, ரிவாயத்துல வருவது, பால் கொடுத்தோம், குடிச்ச பால் வாயால வெளியே வரது நாங்க கண்டோம், வாயால போனது வயிற்றால வெளியே வந்துச்சு. அவ்வளவு டீப் அவருடைய காயம். டாக்டர் கூப்பிட்டோம், டாக்டர் வந்து பார்த்துட்டு சொன்னார், கலீஃபா இது உங்களோட கடைசி நிலைமை என்ன சார், வசியத்து இருந்தா செஞ்சுக்கோங்க, இதுக்கு மேல உங்களை காப்பாற்ற முடியாது, உங்களோட கடைசி நிலைமை. மகனுக்கு சொன்னாங்க, தண்ணிய கொணாரும் படி. சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க நினைச்சோம் தண்ணி கொஞ்சம் குடிக்கத்தான் கேட்கிறாங்கன்னு நாங்க நினைச்சோம், ஆனா கொணாந்து அந்த தண்ணியால உது செஞ்சு ஃபஜ்ருடைய தொழுகை அதே நிலைமையில தொழுது முடிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த தண்ணியால உது செஞ்சு ஃபஜ்ரத்தான் தொழுது முடிச்சாங்க. நாங்க நினைச்சோம் தண்ணி கேட்டது குடிக்கன்னு நினைச்சு, ஆனா குடிக்க கேட்கல, கொணாந்த தண்ணியால உதுவ செஞ்சார்கள். உது செஞ்சுட்டு அதே நிலைமையில வயிற்றில் இருக்கக்கூடிய குடலும் வெளியே வந்திருக்கக்கூடிய நிலைமையில ஃபஜ்ர கடைசியாக தொழுது முடிச்சாங்க. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்துல தொழுந்த கடைசி தொழுக இதே நிலைமையில தான் தொழுந்தாங்க சகோதரர்கள். மௌத்தா முந்தி நிறைய துவா கேட்பாங்க, ஒரு துவாவை அடிக்கடி கேட்பாங்களாம் அல்லாஹ் கிட்ட, அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜ்அல் மௌத்தி ஃபீ பலதி ஹபீபிக். யா அல்லாஹ், எனக்கு ஷஹாதத்துடைய மௌத்து வேணும், சும்மா மௌத்தா ஆகக்கூடாது, நான் ஷஹாதத்துடைய மௌத்து வேணும், நான் தாக்கப்பட்டு எதிரிகளால தாக்கப்பட்டு இப்படி மௌத்தாகணும், நான் ஒரு யுத்தத்துல மௌத்தாகணும், நான் ஷஹாதத் வேணும், ஆனால் என்ன மௌத்து நடக்கணும் மதீனாலயா, என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல நான் இருக்கணும், வேற மௌத்து இங்க நடக்கும். அந்த டைம்ல எல்லாம் சஹாபாக்கள் கேட்பாங்களா, இது எப்படி சாத்தியம், மதீனால தானே யுத்தமே நடக்காது, உங்களுக்கு எப்படி மதீனால ஷஹாதத் கிடைக்கும், நீங்க வெளியே போனா தானே நீங்க ஷஹாதத் அடைவீங்க. அன்பானவர்களே, அல்லாஹ் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த விஷயத்துல இந்த துஆவை கபூல் செஞ்சான். ஷஹாதத்தை ஃபஜ்ருடைய தொழுகையில முஸல்லால கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். நாங்க மதீனாக்கு போற எல்லாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லிட்டு, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சலாம் சொல்லிட்டு, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சலாம் சொல்லிட்டு தான் வெளியே வராங்க. தொழுகைன்றது சகோதரர்களே ரப்போட கனெக்ட் ஆகணும், சும்மா நினைச்ச மாதிரி தொழுந்துட்டு போவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோமிலாமிங்கிற கடைசி காலம் அவங்களுக்கு தொழுவிக்க போவேலாம இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கருக்கு தொழுகையை லீட் பண்ண சொல்லுங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தொழுகையை தொழுவிக்க சொல்லுங்க. அவனோட மகள் என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க சகோதரர்களே, சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், என்ற வாப்பா தக்பீர கட்டினா அழுந்துருவாரு, அவரை ஓதுறது பின்னுக்கு விளங்காது, ஏன் தொழுகையில் அவ்வளவு ஒரு ஈர்ப்பு சகோதரர்களே. இன்னைக்கு நாங்க தொழுகிறோம், என்ன தொழுகைன்றதே விளங்குது இல்ல, வேற என்னமோ சிந்தனையில தொழுந்துட்டு போறோம், வேற என்னமோ துனியான சிந்தனையில தொழுந்துட்டு போறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, எங்கட வாப்பா தக்பீர கட்டினா ஓதுறது பின்னுக்கு கேட்காது யா ரசூலல்லாஹ், என்ன வாப்பா தொழுகையில நிறைய அழுவுற ஒரு மனிதன், தக்பீர் கட்டினா அழுந்துருவார்.
அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த ஈர்ப்பு எங்க போச்சு? இன்றைக்கு தொழுகையில் எங்களுக்கு அந்த கனெக்ஷன் இல்லை, ரப்பு கிட்ட அந்த கனெக்ஷன் இல்லை. தொழுகைகள் எங்கட தேவைகள் அல்லாஹ் கிட்ட பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சாதனம். ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு மகனை பத்தி வருது. உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கால்ல ஒரு விஷயத்தை கடிச்சு அப்படியே கால் அப்படியே உள்ளுக்கால பழுத்து கொண்டு போச்சு. டாக்டர்ஸ் அறிவுரை கொடுத்தாங்களாம், உங்களோட கால் இதோட வெட்டி எடுக்காட்டி இது இப்படியே வளர்ந்து போய்த்து உங்களுக்கு பெரிய தாக்குதல் வரும். அந்த டைம்ல அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அறிவுரை கொடுத்தாங்க அவருக்கால நுஸ்திக்க முரத்திடன், நாங்க உங்களுக்கு இந்த மயக்கம் ஊற்றத்துக்கு ஒரு சாராய பானை இதை தாரம் நீங்க குடிங்க, குடிச்சா உங்களுக்கு மஸ்து வரும், அப்ப உங்களோட காலை வெட்டிட்டு போல உங்களுக்கு விளங்காகணும். இன்னைக்கு நான் ஆபரேஷன் செய்யற மாதிரி. அன்பானவர்களே, அவர் சொன்னாராம், அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயத்தை நான் செய்ய விரும்பல, நான் தக்பீரை கட்டி தொழ ஆரம்பிக்கிறேன், என் காலை நீங்க வெட்டி எடுங்க. ரிவாயத்தை படிச்சு பாருங்க. உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சீராவை படிச்சு பாருங்க. அவரை தொகுதியில தக்பீர் கட்டி கண்டு போல அவருடைய கால் வெட்டி எடுக்கப்பட்டுச்சு. சகோதரர்கள், இந்த தொடர் எங்க போச்சு? தொழுகையுடைய நேரம் நெருங்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தேடுவாங்க. சகோதரர்களே, அரிஹ்னா பிஹா யா பிலால், அரிஹ்னா பிஹா யா பிலால், அரிஹ்னா பிஹா யா பிலால். பிலாலே, உங்களோட அசான சொல்லி எங்களோட உள்ளத்தை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துங்க. மிச்ச நேரம் தொழுவாம தொழுகை எங்களோட உள்ளம் தேடுது, நாங்க தொழுகையை மிஸ் பண்றோம். எங்களோட தொழுகைகளோட நிலைமை என்ன சகோதரர்களே? தொழுகையோட நிலைமை என்ன? தொழுகை சரியா மனசுக்கு பாரமாக பேத்துட்டு. அன்பானவர்களே, தொழுகைகள் மஸ்ஜிதுகள் உள்ளம் எப்பயும் தொடர்பு வைக்கணும். நாளைக்கு அரிசிக்கு கீழ் அல்லாஹ் நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன், ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மஸாஜித், உள்ளம் மஸ்ஜிதோட தொடர்பு இருந்த ஒரு மனிதன். இந்த மனிதன் அல்லாஹ் கூப்பிடுவானா? இன்றைக்கு ஜும்மாக்கு நாங்க 2 கிரௌட் பாக்குறோமா இல்லையா? ஒரு கூட்டம் ஜும்மாக்கு பாங்கு சொல்ல முந்தைய வந்திருப்பாங்க பள்ளிக்கு, ஆனா அவருடைய உள்ளம் சொல்லும், நீங்க வந்தது லேட் போல, அடுத்த கிழமை கொஞ்சம் நேரத்தோட வர பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த உள்ளத்தை நான் பேசுறேன், இந்த உள்ளத்தை நான் பேசுறேன். பள்ளிக்கு வந்து உட்காரத்துல மனசு எந்த ஒரு கஷ்டமும் இல்ல, சும்மா வீணா பேசிக்கொண்டு இருக்கிறதுக்கு. நாங்க பள்ளியில வந்து உட்கார்ந்து திக்ர் செஞ்சா நன்மை தாரோம், குர்ஆன் ஓதினா நன்மை கிடைக்குமே, சுன்னத்து தொழுந்தா நன்மை கிடைக்குமே, தஸ்பீஹ் தொழுந்தா நன்மை கிடைக்கலுமே. துன்யால செலவங்க அவரை பார்த்து சொல்லுவாங்க, இவருக்கு வேற வேலை இல்ல தானே, வியாபாரம் இல்ல, கடை இல்ல, ஐசுடி ஒரு பள்ளிக்கு நேரத்தோடு வருவாரு, எங்களுக்கு எவ்வளவு வைக்குது, எங்களுக்கு அப்படி நேரத்தோடு வரையில துன்யால சொல்லலும். இதெல்லாம் நாங்க கியாமத்தை பார்ப்போம் சகோதரர்கள், கியாமத்தை பார்ப்போம். இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மைகள், இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்டோட நாங்க கியாமத்துல பார்ப்போம். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த மனிதனோட உள்ளம் பள்ளியோடு இப்படி தொடர்பாக இருக்குமோ, அல்லாஹ் நாளைக்கு தனது அரிசிக்கு கீழே நிழலே கொடுக்காத அந்த நாள்ல அல்லாஹ் இந்த மனிதனை கூப்பிட்டு கண்ணியப்படுத்துவான், மஸ்ஜிதுகளுக்கு நேரத்தோடு வருவான். இன்னொரு கூட்டம் துனியா நாங்க ஜும்மாக்கு பார்ப்போம், கடைசியா வந்திருப்பாரு, ஆனா அவருடைய உள்ளம் என்ன தெரியுமா சொல்லும், மிச்ச நேரம் பள்ளியில இருந்த மாதிரி பாரமாக இருக்கும், வந்ததே கடைசிக்கு. அவர் வளமையா ஜும்மாக்கு வாரதே இந்த 1 மணியை டார்கெட் பண்ணி பள்ளிக்கு வாரை, ஆனா அதே அவருடைய உள்ளத்துக்கு சரியான பாரமாயிருக்கும். மிச்ச நேரம் பள்ளியில, மிச்ச நேரம் போச்சு இன்றைக்கு பள்ளியில, மிச்ச நேரம் இழுத்துட்டாங்க பள்ளியில, ஒரு வேலையும் இல்ல, ஆனா உள்ளம் சொல்லும். பாருங்க, இந்த 2 வித்தியாசம். ஒரு ஆள் ஜும்மாக்கு பாங்கு சொல்ல போகல வந்தார், பாங்கு சொல்ல முந்தி வந்தார், ஆனா அவருடைய உள்ளம் சொல்லும், இது போதா, அடுத்த கிழமை இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வர பார்க்கணும். அசான் சொல்ல போகல பள்ளிக்கு வந்தவர் நினைப்பாரு, அடுத்த கிழமை பாங்கு சொல்ல முந்தைய நான் முன் சஃப்ல எப்படி சார் இடம் பிடிச்சிடணும். இது ஒரு உள்ளம். இன்னொரு உள்ளம் சகோதரர்களே, ஜும்மாக்கு வந்ததாக கடைசியில, ஆனா உள்ளம் சொல்லும், அதுவே பாரமாக, நேரத்தோட வந்துட்டீங்க போல, அடுத்த கிழமை இன்னொரு 5 நிமிஷம் லேட் ஆகி வந்தா சரி என்று உள்ளம் சொல்லும். சகோதரர்கள், அல்லாஹ் பாதுகாப்படையும் அனைவருடைய உள்ளத்தையும் பள்ளிகளோட தொழுகைகளோட அல்லாஹ் இணைக்கக்கூடிய உள்ளமாக. அல்லாஹ் உலகத்துல எந்த மனிதன் தொழுகையோடு இருக்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் நஷ்டத்தை கொடுக்க மாட்டான். சகோதரர்களே, உலகத்துல எல்லாம் வெற்றி மீக்கி 5 நேரம் நாங்க சரியா தொழுகிறத எங்கட எல்லாம் எங்கட துன்யால வெற்றி ஆயிக்கட்டும், நாளைக்கு மௌத்து பொறைக்கிற வெற்றி ஆயிக்கட்டும், எங்கட எல்லாம் சக்சஸ் மீக்கிது வந்து எங்கட தொழுகையில. தொழுகையை மட்டும் நாங்க முன்ன பின்னாக்க கூடாது. துன்யாட விஷயத்துக்கு தொழுகை அட்ஜஸ்ட் பண்ண போயிடக்கூடாது. தொழுகைக்காக வேண்டி துன்யால இருக்கக்கூடிய எதையும் எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஆனால் துன்யாவுக்காக வேண்டி சகோதரர்களே தொழுகை நாங்க முன்ன பின் ஆக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தோம் என்றா அல்லாஹ் பாதுகாக்கணும். என்னோட நிலைமைகள் துன்யால ஒன்றும் சரியா நடக்காது, ஒன்றுமே நேரத்துக்கு நடக்காது, எல்லாத்தையும் அல்லாஹ் மாத்தி போட்டுவானேன். அல்லாஹ்வோட ஒரு நினைச்ச மாதிரி போறார். இஷாவுடைய தொழுகைக்கு வரல, ஏன் வரல? சரியான தலைவலி அறிஞ்சு அதனால வரல, சரி பரவாயில்ல. அன்பானவர்களே, பள்ளிக்கு முன்னுக்கு ஊட்ட வச்சுக்கொண்டு தலைவலியால இஷாவுடைய தொழுகைக்கு வராதவர் அறவர் தூரத்துல இருக்கிற கல்யாண ஹால்ல இருக்கிறாரு, கொஞ்ச நேரத்துல கல்யாணத்துக்கு வந்திருக்கிறார். பாருங்க பாப்பா, எங்களை உள்ள மேல சொல்லுது, அதே தலைவலியோட கல்யாணத்துக்கு எனக்கு போக வேணும், ஆனா அதே தலைவலியோட 5 நிமிஷம் பள்ளிக்கு முன்னுக்கு வீட்டுக்கு முன்னுக்கு பள்ளிக்கு வந்து தொழிலாம். சின்ன சின்ன காரணம்,
ஏன் பள்ளிக்கு வரல? கொஞ்சம் கால் வருத்தம், அதனால வரல. அதே கால் வருத்தத்தோட மேமன் ஹாலுக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணுமா இல்லையா? ஏன் சகோதரர்களே, துனியாட காலத்தை நாங்க அட்ஜஸ்ட் பண்றதில்ல, தொழுகையும் நினைச்சமா அட்ஜஸ்ட் பண்றோம். சின்ன தலைவலிக்கு மழை பெஞ்ச அன்றைக்கு ஆட்கள் இல்ல, பள்ளிக்கு போறோம். சரியான மழை இருந்தா ஏன் வரல? மழை பெய்யுது தானே, அதனால பள்ளிக்கு வரல, வீட்டுலயே நான் தொழுதுட்டேன். அன்பானவர்களே, மழை பெஞ்சதுக்காக வேண்டி நாங்க ஒரு கல்யாணத்துக்கு போகாம இருந்தில்லை, ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு போகாம இருந்தில்லை, துனியாட ஒரு காரியத்துக்கு நாங்க போகாம இருந்தில்லை. எவ்வளவு இடி முழக்கு மழை பெஞ்சாலும் நாங்க அதுக்கெல்லாம் போறோம் தானே. ஏன் மழை பெஞ்சா கூட எடுத்துட்டு பள்ளிக்கு எனக்கு வர இல்லாது? அன்பானவர்களே, மஸ்ஜிதுக்கு வந்து தொழாமைக்கு எந்த எக்ஸ்கியூஸும் எங்களுக்கு இல்ல. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, பேசின அனைத்து விஷயங்கள் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை முதலாவதாக எனக்கும், இரண்டாவதாக உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. عباد الله، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فقد ضل وغوى. فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله وكفى وصلاة وسلام على عباده الذين اصطفى. فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وحبيبنا وشفيعنا مولانا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. عباد الله، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فقد ضل وغوى. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله عنه، وأشدهم في أمر الله عمر رضي الله عنه، وأصدقهم حياء عثمان رضي الله عنه، وأقضاهم علي رضي الله تعالى عنهم أجمعين، وفاطمة سيدة نساء أهل الجنة رضي الله عنها، والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله عنهما، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، فمن أبغضهم فببغضي أبغضهم، وخير الناس قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم، واخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم برحمتك يا أرحم الراحمين. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم الجبار يذكركم واشكروه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقم الصلاة.